வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேக்க. முன்னாடியெல்லாம் கொஞ்ச நேரம் தான் கடையில் இருப்பேன், அந்தாலும் வீட்டில் கிடப்பேன். இப்போ என்னடா தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வரேன். ஏம்மா இன்னொரு 4 பேர் வேலைக்கு போட்டால் தான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கேன். கொஞ்ச நேரம் உறங்குவோம், போகிறவ எந்திரிச்சு கிளம்புவோம். இந்த அடிக்கிற மழைக்கு எங்கேருந்து கடைக்கு போக தோணுது? நமக்கு யாராவது எதையாவது சமைச்சு கொடுத்தா திங்கலான்னு தான் தோணுது. என்ன செய்ய, இந்த மாதிரி நேரத்தில் தான் கடை நல்லா ஓடும். ஒரு 5 நிமிஷம் படுத்துட்டு அதுக்கு போகிறவ எந்திரிச்சு கிளம்புவோம். ஆனால் என்ன இவ எந்திரிச்சு கடைக்கு போகணும் எழுப்பி விடுன்னு சொன்னால் எழுப்பி விட்டா இங்கே வந்து படுத்துட்டு கிடக்கா? ஏம்மா இந்த பிள்ளை என்ன வர வர இப்படி முதவியாக போகுதுன்னு தெரியலையே. பாரு எப்படி புறன்னு படுத்துட்டு கிடக்கா. எட்டி ஆஷா, ஏய் என்னம்மா? ஏல கடைக்கு போகணும் எழுப்பி விடுன்னு சொன்னேன், எழுப்பி விட்டு இங்கே வந்து படுத்துட்டு கிடக்க. கடைக்கு போகலையோ? போகிறேம்மா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் தோறங்கி எந்திரிச்சு போகிறேன். ஏல தேவையெல்லாம் உனக்கு இதெல்லாம்? எங்கனையோ ஒரு டிகிரியை முடித்தோம்மா, ஏதாவது ஒரு கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சோம்மா, எவனையாவது நாங்கள் மாப்பிள்ளையை பார்த்து கொண்டு வந்து நிறுத்துவோம். அவனுக்கு கழுத்து நீட்டி கல்யாணத்தை முடிச்சு மாமியார் வீட்டுக்கு போவியா? அதை விட்டுட்டு கடை வைப்பேன், 4-5 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதுக்கு தான் இப்படி பிடிவாதம் பிடிக்கையோ தெரியல. இப்போ பாரு, திங்க கூட நேரம் இல்லாமல் உறங்கவும் நேரம் இல்லாமல் இப்படி மெலிஞ்சு போய் கிடக்க. தேவையா உனக்கு இதெல்லாம்? ஏம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு கொஞ்ச நேரம் படுத்ததும் உனக்கு இப்போ குத்தமாக போயிட்டா? உடனே கல்யாணம் காது குத்துன்னு ஆரம்பிக்க. ஏன் தான் இப்படி படுத்தி எடுக்கையோ தெரியலம்மா. ஏன்னா என்ன நீயும் இப்படியே கிடந்தானா வேற உங்கள் அண்ணனுக்கு எப்போ நாங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்க முடியும்? நீ கல்யாணம் முடிச்சு போனால் தானே அவனுக்கு பண்ணி வைக்க முடியும். இப்போவே அவனுக்கு 28 தாண்டுது. நீ வேற இதையே சொல்லிக்கிட்டு நீ எப்போ இன்னும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியது உனைய எப்போ கல்யாணம் முடிச்சு கொடுத்து உங்கள் அண்ணனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? சொல்லி அதை புரிஞ்சுக்காம நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? நானும் அவனுக்கு கல்யாணம் முடிக்க வேணாம்னு சொல்லியே தாராளமாக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. ஆமாண்டி, வயசு பிள்ளை ஒன்றை வீட்டில் வச்சுக்கிட்டு உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சா அந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ குறை இருக்குது, அதனால தான் அவளை விட்டுட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணியாவன்னு சொல்லி ஊர் அவ்வளோ ஏதாவது பேசிட்டு நடக்கும். சொல்லி அதை கேளு. நல்ல வரன்னு ஒன்று வந்திருக்கு, வேணும்னா சொல்லி பேசி முடிச்சிடலாம். ஏம்மா ஏமா இப்படி காலையிலே கழுத்து அறக்க? இது என்ன நல்ல பையன் டி, நல்ல வேலையில் கிடக்கான். இல்லை இங்கே பக்கத்துலேயே தான் கொடுக்கும். 10 நிமிஷம் தான் உனக்கு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும். நீ நினச்ச நேரத்துக்கு இங்கே வரலாம் போகலாம், நாங்களும் வந்து பார்ப்போம் எடுப்போம்ல. ஏன் இப்படி அடம்பிடிக்க? ரொம்ப நல்ல பிள்ளைடி அது. நல்ல வேலையில் நல்லா சம்பாதிக்கான். வீட்டுக்கு ஒத்த பையன் பிள்ளை. ஒரு அக்கா இருந்தது, அவளையும் கட்டி கொடுத்தாச்சு பார்த்துக்க. ஏம்மா போதும், ஆளை விடுமான கடைக்கே கிளம்பிய. முன்னாடி 5 நிமிஷம் படுத்து உறங்கணும்னு நினச்சது தப்பு தான். எம்மா காலையில என்னென்ன வறுத்து வாரா? ஏன்னா சொல்லி அதை கேளல. நல்ல சம்மந்தம், நல்ல பயலாக இருக்கா. விட மனசு இல்லாம தான் வந்து ஒன்ட்டை இப்படி சண்டை வடிச்சிட்டு நிற்கேன். எனக்கு மட்டும் ஒன்ட்டை இப்படி சண்டை போடணும்னு ஆசையா என்ன? உன்னைய பற்றி மட்டுமே யோசிக்காதல்ல, உங்கள் அண்ணனும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பார்த்துக்க. அதுக்காண்டி உன்னையை விட்டுட்டு அவனை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் இந்த பிள்ளைக்கு என்ன குறை ஏது குறைன்னு பேசுவாங்க. வேற 2 பேர்த்தையும் நாங்கள் பார்க்கணும். கொஞ்சம் எங்களையும் புரிஞ்சு நடந்துக்கம்மா. ஏம்மா இப்போ என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? நான் உறங்குனது பிரச்சனையா இல்லை இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறது உனக்கு பிரச்சனையா? இங்கே பாரு மக்கா, நாங்கள் ஒன்றும் உன்னை இப்போ பார்த்த பையனை உடனே கட்டிக்கோன்னு சொல்லலை. நீ பாரு பேசு, உனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு பிறகு கல்யாணத்தை பற்றி பேசிக்கிடலாம். அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ கோவப்படிய? உனக்கு எந்த மாதிரி பையன் பிடிச்சிருக்கோ சொல்லு, அந்த மாதிரி பையனை நாங்கள் தேடி பிடிக்கும். இப்போ என்ன அங்கேருந்து என்னைய பொண்ணு பார்க்குறேன்னு ஏதாவது ஒரு கூட்டம் கிளம்பி வரும். அவங்க முன்னாடி நான் ஒரு சேலையை கட்டிட்டு காஃபியை கொண்டு போய் கொடுக்கணும். அதுதானே வேணும் உங்களுக்கு? செய்யுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ செய்யுங்க. நல்லா பொம்மை மாதிரி வந்து நிற்க. நான் என்னைய பாரமாக நினைக்கலம்மா. நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு ஏல, நீ இங்கே இருக்கிறதுல எனக்கு என்னதான் பிரச்சனை? கல்யாணம் முடிச்சு நீயும் உன் புருஷனும் சேர்ந்து வந்து இங்கே எத்தனை நாள் வேணா இருங்க. யார் வேணான்னு சொல்ல போறா? உனக்கு எப்பெல்லாம் என்னைய பார்க்கணும்னு தோணுதோ வா, இங்கே இருக்கணும்னு தோணுதோ இரு. கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த கடையை வைக்கிறதெல்லாம் அதுக்கு உன் புருஷன் என்ன சொல்லியான்னு கேட்டுட்டு சேர்ந்து செய்யுங்க. யாரும் வேணான்னு சொன்னா? எனக்கு பிடிக்கலன்னா நான் பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஆனால் சரி மக்களே, உனக்கு பிடிக்கலன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்த்து நாங்களே கட்டி வைக்கோம். இன்னைக்கு அந்த பிள்ளை உன்னைய பார்க்க கடைக்கு வரேன்னு தான் சொல்லியிருந்தான். அவங்கள பிள்ளைகள் 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நேராக வந்து நாங்கள் பூ வைக்கோம். பொண்ணு எங்களுக்கு ஃபோட்டோலேயே பிடிச்சிட்டுன்னு சொல்லியிருந்தாவ. அதான் அந்த பையன் வந்து கடையில் உன்னைய பார்க்கேன்னு சொல்லியிருந்தான். அடையாளம்லாம் எதுவும் இன்னும் சொல்லலை. எனக்கும் ஃபோன் நம்பரும் கிடைக்கல. ஏதாவது கிடைச்சா நான் ஃபோன் அடித்து சொல்லியேன். உனக்கு என்னம்மா? அதனால தான் இன்னைக்கு நீ அக்கறையாக கடைக்கு போப்போன்னு சொன்னியோ? சரி, இன்னைக்கு கிளம்பும் போது நல்லா சுடிதார் இல்லை சேலை ஏதாவது கட்டிட்டு போ. ஆமாம், நான் அங்கே போய் இந்த பொம்மை மாதிரி போஸ் கொடுத்துட்டு தான் நிற்க போகிறேன், சினிமாவில் வர மாடல் மாதிரி. அதனால சுடிதார் இல்லைன்னா புடவை எடுத்து கட்டிட்டு போகிறேன். பட்டு புடவை ஏதாவது காஸ்ட்லியான பட்டு புடவை இருந்தால் எடுத்து கொடு. நல்லா ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸாக எடுத்து போட்டு கட்டிட்டு போகிறேன். ஏமாட்டி அம்மா வயிற்றுச்சில் கலப்பாமல் இருந்துருமா? அங்கே நான் செய்ய வேலைக்கு பட்டு புடவை சுடிதார் இல்லாமல் கட்டிட்டு போக முடியும்? நான் இந்த காஸ்டியூமில் தான் போவேன். வர்றவனுக்கு நீ இப்படியே பக்கம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மேற்கொண்டு நான் பேசுவேன்.
இல்லைன்னா எதுவும் கண்டுக்கிற மாட்டேன். இல்லை என்னல ஏம்மா சும்மா இதே மாதிரி பேசிட்டு இருந்தானா நான் பார்க்க கூட ஒத்துக்கிற மாட்டேன். மத்துக்க வரவேன்ட்டு எனக்கு உன்னைய பிடிக்கே இல்லைன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவேன் பேசி கூட பார்க்காம. சரி சரி கோவப்படாத. வந்த பையன்ட்டு நல்லபடியாக பேசி எடுத்து ஒரு நல்ல முடிவை சொல்லு. நல்ல முடிவெல்லாம் எதிர்பார்க்காது என்கிட்ட இருந்து. எப்படியும் எவனையாவது பழமாக தான் பார்த்து அனுப்பி வச்சிருப்பிய. அவன் எப்படியும் என்னைய வீட்டிலே ஏறி அந்த வேலையை நீ செய்ய வேண்டாம், கடைய வேண்டாம், ஒன்றும் வேண்டாம்னு சொல்லுவான். நான் வேண்டான்ட்டு வந்துடுவேன் அவனை. அதான் நடக்க போகுது. இல்லை நல்ல விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைல. இப்படி ஆரம்பிக்கும் போதே இப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா எப்படி? போய் மொதல் ரெடியாகு போ. போய் தொலைற. எம்மா இந்த பிள்ளைய பொண்ணு பார்க்க வர்றதுக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு என்ன பேச வேண்டியதா இருக்கும்மா. இதுவும் நல்லபடியா எல்லாம் நடந்தா நல்லா இருக்கும். லட்சு அட வாழ என்ன இந்த மலைக்குள்ள இப்படி வந்திருக்க? அட ஆமா லட்சு, ஒரே மலையா இருக்குல்ல வெளியில. அதான் அந்தால கொஞ்சம் பஜ்ஜி கிஜி சுட்டு திங்கலாம்னு தோணுச்சு. ஒத்தையில செஞ்சு திங்க ஒரு மாதிரி இருந்தது. அதான் அந்தால உங்கள வீட்டுல பின்னாடி கிடக்கும்ல அடுப்பு, மண்ணடுப்பு, அதுல கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி வச்சு வாழைக்காய் பஜ்ஜி இல்லை வெங்காய பஜ்ஜி என்னத்தையாவது போட்டு திம்போன்னு தோணுச்சு. அதான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கலான்ட்டு வந்தேன். பிரேமாவெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். பிரேமா, உஷா எல்லாரும் வராளுவ. இல்ல அடுப்புக்கு மட்டும்தான்ல ஓலை மரவா இருக்கும். நம்மளெல்லாம் அங்க உட்காந்து நனைஞ்சு போயிருவோமே. இதை என்னக்க சொல்றிய? நீயே வந்து பாருவா. பாத்தியா அது என்னக்கா இப்படி பண்ணிட்டிய? ஓலை போடியதுன்னு ஆயிட்டு. அதை கொஞ்சம் பெருசாதான் போட்டிருந்தா என்ன? இப்படி மலையில வரும்போது ஆளும் பேருமா உட்காந்து அடுப்படியில ஏதாவது சமைச்சு தின்னுட்டு நடந்திருக்கலாம்ல. ஏல நாங்க இங்க எப்பமாவது சுடு தண்ணி வைக்க சோறு பொங்கியதுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும்ட்டு கட்டி வச்சிருந்தது. அது என் மாமியார் இருக்கையில இந்த பக்கம் யூஸ் பண்ணிட்டு நடந்தது. அது நான் இந்த கேஸ் விலை அதிகமாயிட்டுல, அப்பல இருந்து தான் நான் திரும்ப இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்தால எங்கெல்லாம் கடந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டோம். ஐயா இங்க உட்காந்து சமைச்சு திங்கலாம்ல. நான் உஷா பிரேமா எல்லாரையும் கூப்பிட்டுருந்தேன். நிர்மலா அக்காவையும் கூடலாம் வாழைக்காய் நாளே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலாம்னு இருந்தேனே. இல்ல நம்ம நிர்மலா வீட்டுல ஒரு வாரமா வேணா ஏதாவது அடுப்பு மூட்டி சமைச்சு பார்ப்போமா? ஆமா அந்த இடமும் நல்லா தான் இருக்கும். ஆனா நிர்மலா அக்கா விடணும்ல. இல்ல நிர்மலா அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா. என்ன நம்ம அவங்க வீட்டுல இருந்து செய்யறோம்னா பொருளெல்லாம் நம்ம கொடுக்கணும். எப்படி சொல்லியது? நான் என்ன கொண்டு வரேன், வீட்டில் செக்கில் ஆடின எண்ணெய் கிடக்கு, அந்தால எண்ணெயை நான் கொண்டு வரேன். பாத்திரம் நிர்மலா கிட்ட வாங்கிக்கிடலாம். நீங்கள் இந்த வாழைக்காய் மிளகா பஜ்ஜி மிளகா வேற என்ன வேற எதில் பஜ்ஜி போட போறியല്ലോ அதெல்லாம் கொண்டுக்கிட்டு கொஞ்சம் பஜ்ஜி மாவு இல்லை கடலை மாவு என்னத்தையாவது கொண்டு வாங்க. சட்னி அரைச்சிக்கிடலாம். சேர்ந்து ஆளும் பேருமா கொஞ்சம் எடுத்து சட்னி அரைச்சிக்கிட்டு ஆளு கொஞ்சம் தின்னுக்கிடுவோம். சரிக்கா இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. நானும் ஏமாந்து போயிட்டு இங்கே பார்த்ததும் வேற இதுக்கு மேலே 2 பேர் தான் இங்கே நிற்க முடியுது. வேற அவங்க எல்லாரும் வந்தாலும்னா எங்கே உட்காந்து சமைக்க எப்படி திங்கன்னு யோசிச்சுட்டு கிடந்தேன். ஆசை நிறவாசையாக போயிருமோன்ட்டு நல்ல வேலை ஒரு ஐடியா கொடுத்தியே. ஆமாம் எப்படில உங்களோட வீட்டில் மட்டும் உங்கள் மாமியார்லாம் ஒன்றுமே கேட்காதா? அட சும்மா இருந்த லட்சம் எந்த மாமியார் தான் இப்படி மருமகளை சோவார விடும். நாங்களும் என்னத்தையாவது காரணத்தை சொல்லிட்டு ஓடி வந்துடுவோம். இன்னைக்கு அந்த ஆள் சண்டை தான் வீட்டில். என்னமோ கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். என்னையா போங்கல. நாங்கள் எல்லாம் அப்போ எங்கள் மாமியார் வீட்டில் கிடக்கும்போது என்ன பயந்துட்டு எடுப்பேன் தெரியுமா? நீங்கள் என்னடானா இப்படி இருக்கிறீங்க. சரி லட்சு நேரத்தை கடத்தாண்டாம். நீங்கள் போய் நிர்மலா அக்கா வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. நாங்களே எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு வரோம். சரி வாங்கலை போவோம்.